எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கான பேரும் புகழும் உங்களை தேடி வந்து கொடுக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு இருக்க போகிறது. 1.5 வருட காலமாக படுற கஷ்டம், கவலை, வருத்தம், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு புதிய டெரிட்டரியில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, திருமண வாழ்க்கை எப்படா நிறைவேறும், திருமணத்துக்கு நிறைய விஷயங்களை வரன்னு தேடி 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 அலைஞ்சு பார்த்துட்டோம், அமையவே மாட்டேங்குன்னு காத்திருக்கீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பரிகாரம். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, யூ வில் சக்சீட். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், வியாபாரம் பண்ணணுமா, அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. புதுசாக திருமணம் பண்ணிக்கிறீங்களா, புது வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை காணாத ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் நல்லா பேசுவீங்க. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு கற்றுக்கணும் எல்லாரும். அந்த அளவுக்கு இந்த வருஷம் பேச போகிறீங்க. அதனால் எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். சாரிப்பா, நான் ஏதோ பேசிட்டேன், உங்கள்கிட்ட உன் லெவலுக்கு என்னால் பேச முடியாது, அப்படியே உங்கள்கிட்ட சரணடைவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு இருக்க போகிறது. 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சேல்ஸ் ப்ரொஃபஷனல், டாக்டர்ஸ், இந்த மாதிரி எந்த தொழிலில் நீங்கள் பேசக்கூடிய இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சி வெற்றியை தரும் சொன்ன அதே சமயம் வேலை மாற்றத்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புதுசாக கம்பெனி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு, புதிய டெரிட்டரியில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ லேட்டஸ்ட் அஸ்யூம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை அண்டை மாநிலங்களை கொண்டு போகிறதுக்கோ அல்ல அண்டை நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் உங்கள்கிட்ட அடங்கி போவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் வெற்றிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் அதில் பெருசாக பாதிப்பு இருக்காது. அவருக்காக நீங்கள் நிறைய முயற்சி எடுத்து அவருடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். தலை சார்ந்த உங்களுக்கு கழுத்து, தலை, இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ இந்த மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக உங்களுடைய திறமையை வைத்து தான் நீங்கள் சீட்டு வாங்குவீங்க. காலேஜில் நீட் எக்ஸாம்லேயோ லா காலேஜ்லேயோ நீங்கள் சீட்டு வாங்குறதே உங்களுடைய திறமையை வச்சு தான். ரெக்கமெண்டேஷன்லேயோ இல்லை கேபிடேஷன் ஃபீலையோ உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு குடும்ப சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்துக்கான பரிகாரம், இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எப்போ முடிகிறதோ, தை மாதமோ மாசி மாதமோ எந்த மாதாந்திர பிறப்பப்போ ஐயப்பன் வழிபாடு செய்கிறது விசேஷம். முடிஞ்சவங்க, பழக்கம் இருக்கிறவங்க ஐயப்ப மலைக்கு, சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் விரதம் இருந்து போயிட்டு வருவது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி போயிட்டு வராதிங்க. விரதம் இருந்து மாலை அணிவிந்து ஐயப்ப தரிசனம் செய்வது விசேஷ பலன்களை, வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு வருடம். எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கான பேரும் புகழும் உங்களை தேடி வந்து கொடுக்கும். நீங்கள் எந்த இடத்தையும் தேடி போக தேவையில்ல. எனக்கான மரியாதை வேணும், எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடி போக தேவையில்லை. ஆக்சுவலாக நீங்கள் எங்கேயும் தேடி போக மாட்டீங்க. இருக்கிற இடத்துல தனக்கான மதிப்பு கிடைக்கி தான் பார்ப்பீங்க. இல்லைனாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் வைக்கிறீங்கள,
அந்த எதிர்பார்ப்புகள் இனிமேல் நிறைவேறப்போகுது. இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற அத்தனை விதமான விஷயங்களிலும் வெற்றி உண்டு. ரொம்ப நாளாக ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சுக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படுற கஷ்டம், கவலை, வருத்தம் யாருக்கு கேட்கும் தெரியல. அந்த இறைவனுக்காச்சும் கேட்குமா, அந்த இறைவனாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருவானா. நம்ம சந்திக்கிற இந்த மனிதர்கள் எல்லாருமே நம்மளை பயன்படுத்திட்டு இன்னும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்களே, நம்மளும் அவங்க கூட பயணிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரு மனசுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்போடு இந்த 2026 உள்ள நுழைவீங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய மனசில் உள்ள வருத்தம், போராட்டம், பிரச்சனை என்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டெலீட்டாக ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேபோல் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் குரு பகவான் ராசியில் வந்திருப்பார். அவர் கரெக்டாக இந்த ஜூன் 2க்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் 31 வரையும் அவர் கடகராசிக்குள்ள நுழைவார். ஸோ அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எங்கேயாச்சும் பணம் கொடுத்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை பணத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. வேலையில் பதவி உயர்வு எப்போ கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்திருக்கீங்க. கட்டாயமாக இந்த 2026 பிறந்து ஒரு மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. பதவி உயர்வு உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய அங்கீகாரம் அங்கே நிலைநாட்டப்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மிதுன ராசியில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்களோ, அதாவது கம்ப்யூட்டர், டெலிஃபோன், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீடியா துறை, அதே போல் நுண்ணறிவியல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறீங்களோ, அத்தனை விதமான அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாமே நம்மளுடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த வருடம் வந்து ராகுவோடைய மிகப்பெரிய தன்மை, அதாவது செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறீங்க. உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் போக்கிட்டு நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு அற்புதமான வருடம் தான் அந்த 2026ங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, திருமண வாழ்க்கை எப்படா நிறைவேறும், திருமணத்துக்கு நிறைய விஷயங்களை வரன்னு தேடி 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 அலைஞ்சு பார்த்துட்டோம், அமையவே மாட்டேங்குன்னு காத்திருக்கீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து மீண்டும் நீங்கள் முயற்சி எடுங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான பாக்கியம் உண்டு. நீங்கள் பொதுவாகவே என்னை பொறுத்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா, யார் மேலே அன்பு வைக்க மாட்டீங்க. அந்த அன்பை வைக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒரு மைண்டு வரும், செட் பண்ணிடுவீங்க, இவங்க நமக்கு நேர்மையானவங்க தான், இவங்க நம்மகிட்ட உண்மையாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை கஷ்டமே படுத்தினாலும் அவங்கள மறக்க நீங்கள் ரொம்ப போராடுவீங்க. உங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி அன்பை வந்து உள்ளே வச்சுருவீங்க. அப்போ அதை வச்சு தான் உங்களை பல பேர் வந்து உங்கள்கிட்ட பாசம் காட்டுற மாதிரி காட்டி உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக் எப்படா ரிலீஸ் ஆகும், நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு எப்போ பதிலடி கொடுப்போன்னு காத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 2026 அப்படிங்கிறது உண்மை. அதேபோல் நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. பொதுவாகவே நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, காதலில் மிதுன ராசிக்காரங்க மாதிரி அடிப்பட்டவங்க யாருமே கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள்ட்ட அன்பு காட்டுற மாதிரி காட்டி அவங்களுடைய தேவைகளை அத்தனையும் வாங்கிட்டு உங்களை நிறைய பேர் ஏமாற்றிடுறாங்க. நான் அதாவது காதலில் அதிகமாக ஏமாந்தவங்க, அன்பு வச்சு ஏமாந்தவங்க லிஸ்ட்டு எடுத்தால் மிதுன ராசிக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துடலாம். ஏன்னா ஈஸியாக உண்மையான அன்புன்னு சொல்லி ஏமாந்துறீங்க. ஸோ இந்த வருடத்தில் அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதே போல் நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் கணவருடைய வீட்டாரில் நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, மாமியார், மாமனார், அதே போல் கணவருடைய குடும்பத்தார்கள் நிறைய பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க, உங்களை லாக் பண்ணுறாங்கன்னு கஷ்டத்தில் இருக்கீங்களோ, அந்த
போராட்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்க போகுது. நீங்கள் நேர்மையான உண்மையான ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. போராட்டத்திலிருந்து வெளியே வந்து ஒரு மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடமாக இந்த 2026 நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் இந்த வருடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அவசரப்பட்டு தேவையில்லாத என்ன சொல்லணும்னா வேகமாக சாப்பிட்றேன்னு சொல்லி தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட விரைவு உணவகம் என்று சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சரியான உணவு பழக்க வழக்கங்களை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உடல் ரீதியாக பல பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. பல பிரச்சனைக்குள்ளே உள்ளே போகாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய மிதுன ராசி மாணவ செல்வங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் படிப்பில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீங்க. நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்ணை பெறுவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. இளைஞர்கள் அதே போல் பெண்கள் 2 பேருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதையோ யாரையும் நம்பி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை துணையாக ஏற்றுக்கொள்வதிலையோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இந்த 2026 யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் யாருக்கும் பணம் கொடுத்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது யாருக்கும் பணம் கொடுத்து உதவுவதையோ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அசால்ட்டாக செஞ்சீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இந்த 2026 நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும், எந்த வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, நீங்கள் சொர்ண ஆகாச பைரவரை போய் கும்பிடுங்க. நீங்கள் பைரவரை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ பைரவருடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சி இந்த 2026 எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.